கொடுக்கற சூரணத்தை யாருக்கும் தெரியாம எதுலயாவது கலந்து கொடுத்துரு. வயித்துல இருக்கிற குழந்தை தன்னால கலைஞ்சிடும். நீ அன்பா ஆதரவா அவளை பாத்துக்கிறத வச்சு யாரும் உன்னை சந்தேகப்பட மாட்டாங்க. ஏதோ சேராத சாப்பிட்டுருக்கா, அதனாலதான் கரு கலைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்ற? நீங்க 3 பேரும் வயித்துல குழந்தை இல்லாம வெறும் வயித்தோட நின்னா யாரும் யாரையும் மட்டம் தட்டி பேச மாட்டாங்க. நாக்கு மேல பல்ல போட்டு உன்னை பார்த்து யாரும் ஒரு வார்த்தை பேச முடியாதுல்ல. எப்படி என் ஐடியா? நல்லாதான் இருக்கு. அவந்திகா, அங்க என்ன சத்தம்? ஒன்னும் இல்ல அத்தை, இங்க ஒரு கருப்பாம்பூச்சி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு, அதான் அடிச்சேன். சீக்கிரம் ஜூஸ் கொண்டு வாமா. அந்த வந்துட்டேன் அத்தை. ஏய், கொன்றுவன் குந்தாணி. யார்கிட்ட வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? கர்ப்பத்துல இருக்க குழந்தைய அழிக்கிறதுக்கு நான் என்ன ராட்சசியா இல்ல கொலகாரியா? இதே வேலையா திரியறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல அவந்திகா, அது வந்து இங்க பார், எனக்கு இப்போதைக்கு குழந்தை வேணாம்னு நினைச்சேன், அதனால என் கருவை கலைச்சேன். இன்னொருத்தி கர்ப்பத்தை கலைக்கிற அளவுக்கு நான் என்ன கொடூரமான பொண்ணு நினைச்சியா? விட்டா கையில காசு கொடுத்து என்ன கூலிப்படியாவே மாத்திடுவ போல இருக்கு. சாரி அவந்திகா. இங்க பார், இந்த மாதிரி கேடு கட்ட புத்தியோட தான் நீ அலையிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பிரெயின் வாஷ் பண்ணுவியா? நானும் உன் கூட சேர்ந்துக்குவனா? என்ன கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீ குடும்பத்துக்குள்ள குடைச்சல உருவாக்குவியா? அதானே உன் திட்டம்? அப்படி எல்லாம் இல்ல அவந்திகா. இங்க பார், அத்தைக்கு நீ பழைய ஃப்ரெண்டு, அந்த அடிப்படையில மன்னிச்சு உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. இதுக்கு மேல ஏதாவது ஏடா கூடமா பேசிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்படி உன்னை கொண்டு போட்டுருமா பாத்துக்கோ. இப்ப கூட நீ இந்த மாதிரி செய்ய சொன்ன அத்தை கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. நம்ம வீட்டுல இருக்க எல்லாருமா சேர்ந்து உன்னை பிச்சு போட்டுருவாங்க பாத்துக்கோ. அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிட்டாதா அவந்திகா? என்ன அவந்திகாவை ஆளையே காணும். பூமிகா, கொஞ்சம் பாத்துக்கமா, நான் போய் என்னன்னு பாக்குறேன். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. ஏதோ பழகுன தோஷத்துக்காக உன்னை போனா போதுன்னு விடுறேன். மரியாதையோ ஓடி போயிடு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஐடியாவோட இந்த வீட்டுக்குள்ள வந்த அப்பவே உனக்கு கொன்னுடுவேன். போடி. அவந்திகா, அத்தை என்னம்மா இவ்ளோ நேரம்? இல்ல அத்தை, கிளாஸ் அலம்பிட்டு இருந்தேன், அதான் இதோ போறேன். கொண்டு போய் கொடு. கொஞ்சம் ஜூஸ் ஊத்தி எடுத்துட்டு வர சொன்னேன். இவ என்னன்னா கரப்பாம்பூச்சி அடிச்சேன் அது இதுங்கிற. வா வா ஈஸ்வரி போல். என்ன என்னாச்சு ஈஸ்வரி? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. அது ஒண்ணு இல்ல உமா, அவந்திகா உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நீ கவனிச்சல? இதுதான் என்னோட நிம்மதி ஈஸ்வரி. ஆனா கவிதா தான் ஏன் இப்படி எல்லாம் பயப்படுறான்னு எனக்கு புரியவே இல்லை. என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்களா? வேலையா தானே போனீங்க? ஆமா, வேலையா தான் போனேன். ஆனா என்ன, ஒரு ஆட்டோ டிரைவர் என் மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டான். என்ன என்னங்க ஆச்சு? என்ன பிரச்சனை? உமா, உனக்கே நல்லா தெரியும், நான் பணக்காரன் ஏழை இந்த வித்தியாசம் பார்க்க மாட்டேன். ஆமா, உனக்கே நல்லா தெரியும். ஆனா இவன் நம்ம வண்டி இடிச்சது இல்லாம இடிக்கலன்னு போய் சொல்றான். அப்போ நான் அவன்கிட்ட சொல்றேன், அப்பா என் வண்டி இடிச்சதுக்காக நான் உங்ககிட்ட நஷ்டஈடு எதுவும் கேட்க மாட்டேன், உண்மையை மட்டும் ஒத்துக்கன்றேன். ஆனா என்ன பேச்சு பேசினா தெரியுமா? அதுவும் திமிரா பேசினா தெரியுமா? வீர வசனம் பேசிட்டு இருந்தான். நீங்க அவன் மேல கை ஏதாவது வச்சிட்டீங்களா? நான் அப்படி எல்லாம் பண்ணுவேனா உமா? சே, அதான் அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன். அப்பா, உங்களுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். டேய், இதெல்லாம் வேணான்னு தான்டா நானே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன். நான் கீழே இருந்து வந்தவன்டா. கீழே இருந்து வந்தவங்க யாரா இருந்தாலும் நான் மரியாதை கொடுப்பேன்டா. அதுவும் டிரைவர்னா ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்ப்பேன். ஆனா இவன் ஆரம்பத்துல இருந்தே திமிரா பேசுனது இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசினான். அதான் போலீஸ் வரைக்கும் போக வேண்டியதாயிருச்சு. என்னங்க, வெளியில போனா நல்லவங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கும், கெட்டவங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த டென்ஷன் எல்லாம் மனசுக்குள்ள ஏத்திக்காதீங்க. இதோ கவிதா, நம்ம கவிதாவை பாருங்க, மறுபடியும் கண்ணுல ஏதோ காட்சி தெரியுதுன்னு சொல்லி ராமேஸ்வரம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. போய் என்னன்னு கேளுங்க. என்னாச்சு அம்மா? கவிதா என்னம்மா? மாமா இரு உட்கார். என்னமாச்சு? பா விடுங்கப்பா, அவங்களுக்கு ஒண்ணு இல்ல. அண்ணி ஏதோ குழப்பமாவே இருந்தாங்க, நாங்க பேசி கிளியர் பண்ணிட்டோம். நவ ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அம்மா, உனக்கு ஒண்ணு இல்லையே? இப்போ ஒண்ணும் இல்ல மாமா. அப்பா, நான் உங்களுக்கு அனிமேஷன் கோர்ஸ் சேரத பத்தி சொல்லியிருந்தேன்ல, ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். நீங்க ஒரே ஒரு சிக்னேச்சர் போட்டீங்கன்னா நாளைக்கே சேர்ந்துடலாம். 3rd பேஜ் பா, 3rd பேஜ். ஆமாமா, சொல்லிட்டு இருந்தேன்ல.
சரி இதுக்கு ஃபீஸ் எப்ப கட்டணும்? ஃபீஸ் நாளைக்கு கட்டணும்பா. நான் அம்மா கிட்ட வாங்கிக்கிறேன். ஒன்றும் ப்ராப்ளம். கொடுத்துருமா. நான் பாத்துக்கிறேன். அம்மா இந்த ஃபார்மை இன்னைக்கு இன்ஸ்டியூட்ல போய் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டு நான் வரேன். ஓகே சரி நான் வரேன்ப்பா. ரிலாக்ஸ்டா இருப்பா. அத்தை நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, டைம் ஆச்சு. வேணா வாங்க, நான் போற வழியில டிராப் பண்ணிடுறேன் உங்களை. அது வந்து என்ன ஈஸ்வரி அம்மா, ஏன் இன்னும் தயங்கி தயங்கி நிக்கிறீங்க? இன்னும் ஏதாவது வேணுமா? வாங்க வாங்க இல்ல நான் தரேன். பிரபா, நான் உன் கூட வந்துடுற வழியில விட்டு. ஆனா உன்ன என்ன போற வழியில கிண்டல் பண்ணிக்கிட்டு மட்டம் தூக்கிட்டே போக கூடாது, சரியா? ட்ரை பண்றேன். கம் ஆன் அம்மா. வரமா வரேன்னு. சரி ஈஸ்வரி, நீங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பூமிகா அக்காவை பாத்துக்கோமா. அவந்திகா பாத்துக்கோ. கவிதா, டாக்டர் போய் பார்த்துடலாமா? வேணாம் மாமா. பாத்துக்கம்மா. சரிங்க மாமா. வேற என்ன சொன்ன? முத்துக்குமார். ஏன்பா சாரின்னு நீ அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும்ல. எதுக்கு வீணா இப்படி ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அலையணும்? ஏன் சார் சாரின்னு கேட்டா நான் தப்பு பண்ண மாதிரி ஆயிடாதா? தப்பு செஞ்சேன்னு உங்ககிட்ட காசு பணம் கேட்டாரா இருந்தால? சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும்ல. இப்ப பாரு, நீ என்ன காசு பணமா சேர்த்து வச்சிருக்க செலவழிக்க? ஆட்டோ ஓட்டி தானே குடும்பம் நடத்தணும். சம்பாதியத்தை விட்டுட்டு இப்ப ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறல்ல. சார் நான் தப்பு பண்ணல, எனக்கு பயமும் இல்ல. அந்த ஆளுகிட்ட பணம் இருக்குன்னா எனக்கு யூனியன் சப்போர்ட் இருக்கு சார். எங்க யூனியன் லீகல் அட்வைசர் வருவாரு, எனக்கு பதிலா அவர் பேசுவாரு. நீங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. ஆனாலும் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு போலீஸ் மேலேயும் சட்டத்து மேலேயும் பயமே இல்லையா? சார் சட்டத்தை பார்த்து சமூக விரோதி தான் பயப்படணும், போலீஸை பார்த்து திருடன் தான் பயப்படணும். தப்பே பண்ணா நான் ஏன் சார் பயப்படணும்? வராரு பாருங்க, அவர் தான் எங்க யூனியன் லீகல் அட்வைசர். இனிமே அவர் பேசுவாரு. சார் சார் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். உள்ள வாங்க. ஹலோ சார். வாங்க வணக்கம் சார். அப்பா. ஆமா உட்காருங்க. ஏன் சார், இருக்கிறவங்க கொள்ளையடிக்கிறவங்க இவங்கள உள்ள தூக்கி போட்டு மிரட்டினாலும் ஒரு அர்த்தம் இருக்கு. இப்படியே ஆட்டோ டிரைவர் எல்லாம் இல்லாத கேஸ் போட்டு உள்ள தூக்கி வைப்பீங்க? வாங்க சார், கடைசியில உங்க ரெண்டு பேர்கிட்டயும் மாட்டிட்டு முடிக்கிறது காவல்துறை தான். இந்த ஆளுக்கு எதுக்கு சார் வேண்டாத வேலை? அந்த ஆளு பணக்காரன், அதிகாரம் இருக்கிறவன். அவங்கிட்ட போய் இவர் எதுக்கு தகராறு பண்ணிக்கிட்டு? சார் நான் ஒன்றும் தகராறு பண்ணல சார். ரோட்ல சும்மா நின்றுட்டு இருந்தேன், என்ன இழுத்து பிடிச்சி அவன் தான் சார் தகராறு பண்ணான். சரி, தகராறு பண்ண போய் தொலைதுன்னு ஒரு வார்த்தை சாரி கேட்டிருந்தா என்ன உனக்கு? சார் திரும்ப திரும்ப நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன், நான் தப்பு பண்ணல சார். அந்த ஆள் கார்ல நான் இடிச்சிருந்தேனா சாரி என்ன சார், அவர் கையில காலில் விழுந்து மன்னிப்பே கேட்டிருப்பேன் சார். அந்த ஆள் பெரிய பணக்காரன் இருந்தா எனக்கு என்ன சார், அவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க முடியாது சார். பாத்தீங்களா, என்கிட்டயே இப்படி பேசுறாப்லையே, அவர்கிட்ட எப்படி பேசியிருப்பாரு? என்ன சார் பயம்? பணத்திமிரில் அவன் பேசுறான், தப்பு பண்ணாதவன் நான் ஏன் சார் பணிஞ்சு போகணும்? சரி சரி, எதுக்கு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு? பேச்சை விடுங்க. என்ன சார் இது? பாவம் அன்னாடம் பொழப்புக்காரரு, பெட்டி கேஸ் தானே, விட்டுறலாம்ல. இதுக்கு போய் ஸ்டேஷன்ல வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. விட்டுலாம் சார், கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளு வற்புறுத்துறாப்லையே, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் சிக்கலாயிடுமே சார். ஏன் சார், சங்கத்துக்கார ஆளுங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? பிரச்சனை கோர்ட்டுக்கு வந்தா இவர் என்ன மாட்டேன்னு சொல்ல போறாரு? விடுங்க சார். சங்கத்துக்கார ஆளா இருக்கிறதால தான் உங்களை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். நீங்க நேர்மையான ஆள் தான், மக்களுக்காக போராடுறவர் தான். அந்த மரியாதைக்காக தான் உங்ககிட்ட நான் சாஃப்டா நடந்துக்கிறேன். இல்லைன்னா இந்த ஆள் பேசின பேச்சுக்கு வேற ஸ்டேஷனா இருந்தா எப்படி நடந்துப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. சார், அவர் தப்பு பண்ணாதனால தான் இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு, அதை புரிஞ்சுக்கோங்க சார். அந்த கோவத்திலயும் ஒரு பிடிவாதம் இருக்கு பாருங்க. மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறாரு பாருங்க, அதுல ஒரு கம்பீரம் இருக்கு இல்லையா? அது ஒண்ணுக்காக தான் இந்த ஆளை நான் விடுறேன். ரொம்ப நன்றி சார். என்னத்தங்க பண்றது, இந்த தொழில நல்லவங்களையும் பாக்குறேன், கெட்டவங்களையும் பாக்குறேன். கொள்கைக்காக பிடிவாதமா நிக்கிற இவர மாதிரி ஆளுங்களை எப்போவா தானே பார்க்க முடியுது. போங்க, அங்க பாருங்க, வயசு பொண்ணு பதறி போய் வந்து நிக்குது. முதல்ல கிளம்புங்க. சரிங்க சார், அப்ப நான் வரேன். முத்துக்குமார் சார், அங்க ஒரு கையெழுத்து போட்டு போங்க. கோர்ட்ல இருந்து கூப்பிடும் போது வந்து ஃபைனை கட்டிட்டு போயிடுங்க. எனக்கு ஒரே ஒரு ஒருத்தர் தான் சார். அந்த ஆளை மரியாதை குறைவா பேசிட்டேன், ஆனா நான் போய் சொன்னா பாருங்க, அதுதான் அவன் காரை இடிச்சிருக்கணும் சார். மிஸ் பண்ணிட்டேன், ஆனா என்னைக்காவது எங்கேயாவது அவன் காரை பார்த்தா கண்டிப்பா இடிப்பேன் சார். அந்த கேஸ் இதே ஸ்டேஷனுக்கு திருப்பி வரும். பாருங்க, இன்னும் எவ்வளவு வீம்பா பேசிட்டு இருக்காரு. முதல்ல இந்த ஆளை கூட்டு கிளம்புங்க. ஆமா. கையெழுத்து போட்டு வாங்க. கூப்பிட்ட உடனே ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி தோழரே. அட, இதுக்காக தானே சார் நாங்க இருக்கோம். இனியாவது இந்த மாதிரி ஆளுங்களோட தகராறு நடக்காம பாத்துக்கங்க. நான் வரேன் சார். ஓகே. எங்க கையெழுத்து போடணும்? இந்தாங்க, இந்த இடத்துல போடுங்க. ஆமா. எப்படி
எப்படிம்மா நான் ஃபோன் பண்ண உடனே கரெக்டா அட்வொகேட் சார் கூப்பிட்டு வந்தேன்? அப்பா உங்க போன் வந்ததும் முதல்ல பதட்டப்படாம யோசிச்சேன். உங்க ஸ்டாண்டுக்கு போய் லாயர் நம்பரை வாங்கி அவர் இங்க கூட்டிட்டு வந்தேன். பயப்படாம தைரியமா இவ்வளவு வேலை பண்ணிருக்க பத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா? எதுக்குப்பா பயப்படணும்? எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். தப்பு பண்ணவங்க தானே பயப்படணும்னு சொல்லுவீங்க. அதான் தைரியமா இருந்தேன். என்ன தம்பியும் தங்கச்சியும் தான் கொஞ்சம் பயந்துட்டாங்க. அனுபவம் இல்லாத குழந்தைங்க இல்லையா, அதான் பயந்துருப்பாங்க. வீட்டுல போய் தைரியம் சொல்லலாம். சரி. வாமா, உட்காருமா. ஹலோ, சொல்லுங்க நந்தினி, எப்படி இருக்கீங்க? உங்க அக்கா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல, ரூம்ல தான் பேசிட்டு இருக்காங்க. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். சந்தோஷம். அப்புறம் நீங்க தான் எதிர்கால பிளான் எல்லாம் பக்காவா போட்டு வச்சிருக்கீங்களே. எதை பத்தி பேசுறீங்க? அந்த அனிமேஷன் கோர்ஸ்ல சேர போறதா இன்ஸ்டிடியூட்டோட போட்டோவை Facebookல போட்டிருந்தீங்களே. நீங்க எனக்கு Facebookல ஃப்ரெண்டா இருக்கீங்களா? வாழ்க்கையில தான் ஃப்ரெண்டா இருக்கேன். Facebookல உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படியா? Facebookல ஃப்ரெண்ட் ஆயிட்டா போச்சு, அவ்வளவுதானே? ஆக்சுவலா நானும் அனிமேஷன் கோர்ஸ்ல சேரதான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். எந்த இன்ஸ்டிடியூட்ல சேரலான்னு குழப்பமா இருந்துச்சு. நீங்க அந்த இன்ஸ்டிடியூட்டோட டீடைல் போட்டிருந்தீங்களா? நிச்சயமா நீங்க அதை பத்தி விசாரிச்சு தான் சேர்ந்திருப்பீங்கன்னு தெரியும். அதனாலதான் நானும் அங்க சேரலான்னு அப்ளை பண்ணிட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஏன் நாங்களாம் அனிமேஷன் படிக்க கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லுங்க. நீங்க ராமேஸ்வரத்துல இருந்து உங்க அக்கா வீட்டுக்கு லீவ்ல வந்திருக்கேன்னு தானே சொன்னீங்க? அது அப்போ. இப்போ எனக்கு சென்னையில தான் வாழ்க்கை அமைய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இங்கே மனசுக்கு பிடிச்ச இடத்துல மனசுக்கு பிடிச்ச மாதிரி சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன். அனிமேஷன் என்னவோ உண்மையா நல்ல கோர்ஸ் தான், படிங்க, நல்ல எதிர்காலம் இருக்கு. என்னோட எதிர்காலத்தை மனசுல வச்சுதான் உங்களோட படிக்க போறேன். என்ன என்ன சொன்னீங்க? அது என்னோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் உங்களோட சேர்ந்து அனிமேஷன் கோர்ஸ் படிக்க போறேன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷங்க. என்னடா இது, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லாம தனியா கோர்ஸ் படிக்க போறோமே, கொஞ்சம் போர் அடிக்குமே நினைச்சேன். நல்ல வேளை கூட நீங்க இருக்கீங்க. ஐ அம் ஹாப்பி நந்தினி. உங்க கூட வர்றதுக்கு எனக்கும் சந்தோஷம் தான் பிரபா. நந்தினி, இது வரேன் பெரியம்மா. என்னோட பெரியம்மா கூப்பிடுறாங்க. நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். பாய். ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிருக்க, கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்க. சரிண்ணா. கீதா, நான் புறப்படுறேம்மா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன மனசு போட்டு குழப்பிக்காம தைரியமா இரு. இந்த பாரு, நந்தினி உன் கூட தான் இருக்க போற. உன்னை பத்திரமா பாத்துக்குவா. இவ இருக்கிற வரைக்கும் கீதாவோட மன உளைச்சல் தீரவே தெரியாது. கூட்டிட்டு போ முதல்ல. என்ன மாப்பிள்ளைங்க ராமும் தப்பே பண்ணாமலா உள்ள போனாங்க? அவங்க செஞ்ச தப்புக்கும் உள்ள இருக்காங்க. அவங்கள வெளியே எடுக்கிறது உங்க பொறுப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் இவ்வளவு திட்டி என்ன ஆக போதும் சொல்லுங்க. இத பாருங்க, 1000 தான் இருந்தாலும் கீதா மாதிரி அவளும் நமக்கு ஒரு பொண்ணு. நேத்து வரைக்கும் உயிரா வளர்த்துட்டு இன்னைக்கு திடீர்னு அவளை வெறுத்து ஒதுக்குனா என்னங்க நியாயம்? மாப்பிள்ளையும் ராமும் வினைய விதைச்சாங்க, வினைய அறுக்குறாங்க. அவங்கள காப்பாத்த வேண்டியது உங்க பிரச்சனை, உங்க பொறுப்பு. அதை விட்டுட்டு இவ மனசை ஏங்க நோகடிக்கிறீங்க? ஏய், எனக்கு எல்லாம் தெரியும்டி. முதல்ல கிளம்புங்க. நந்தினி, இங்க அக்காவுக்கு எல்லாமே நீதாம்மா. பெரியப்பாவுக்கும் அக்காவுக்கும் கூடமாட இருந்து நீதான் கவனிச்சுக்கணும். அக்காவுக்கு வேலை வேலைக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துரு. நான் பாத்துக்கிறேன் பெரியம்மா. நீங்க கிளம்புங்க. பத்திரம். எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு. வரேன் கீதா. கீதா, இவங்களை அனுப்பி வச்சுட்டு வர. கொடுங்கம்மா, நான் கொண்டு போறேன். வரமா கீதா? போடா. நந்தினி வர. கோவமா இருப்பேன்னு தெரியும்க்கா. பெரியப்பாவுக்கு சொன்னதுதான் உனக்கும் சொல்றேன். மாமாவை நிச்சயமா நான் காட்டி கொடுக்கல. நான் செஞ்ச பெரிய தப்பு அவங்கள வெளியில அனுப்புனதுதான். ஆனா அந்த காரியத்தினால தானே மாமா அன்னைக்கு மாட்டாம தப்பிச்சாரு. இந்த மாத்திரையை சாப்பிடுக்கா. பிளீஸ்க்கா. அக்கா தயவு செஞ்சு சாப்பிடுக்கா. சரியா சொல்லு. மெதுவா குடிக்கா.
புண்ணியத்துல உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியல. சமீப காலத்துல எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. மாமா செஞ்சது கொலையுங்கிறத தாண்டி அது ஒரு பாவம்க்கா. சட்டம் கொடுக்கிற தண்டனையை விட மனசாட்சி மாமாவுக்கு என்னைக்காவது தண்டனை கொடுக்காம விட்டுருமா? என் மேல கோவப்படுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதே மாதிரி உன் கூட இருந்து பணிவிட பண்ணி கவனிக்கிறது என்னோட கடமை. நீ என்ன கோச்சிக்கிட்டாலும் சரி, நான் உன்னை கவனமா பாத்துக்குவேன். அதுக்காக தாங்க நான் இங்க தங்கி இருக்கேன். சரி, இந்த மாத்திரை சாப்பிட்டு 10 நிமிஷத்துல நீ ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். நான் போய் உனக்கு ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு வரேன். நீ ரெஸ்ட் எடு, சரியா? அங்க பாருங்கப்பா, வாசல்லயே நிக்கிறாங்க. பிள்ளைங்க பயந்து போயிருக்காங்க போல. வாமா. அப்பாடா, வந்துட்டீங்களாப்பா? ஒண்ணு இல்லடா, வா. என்னப்பா நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எங்களுக்கு திக்கு திக்குன்னு இருக்காதா? எப்போ பிரச்சனை வரும், எப்போ உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போவாங்கன்னு எங்களுக்கு பயமா இருக்காதா? ஏண்டா கதிரு, உங்க அக்கா வளர்ந்த வீட்டுல தான் நீயும் வளர்ந்துருக்க. அவளுக்கு இருக்க தைரியம் உனக்கு எங்கடா போச்சு? ஐயோ, திடீர்னு ஒரு நாள் நீங்க இல்லைன்னா பயமா இருக்காதாப்பா? எங்க அப்பா நல்லவர்னு கர்வமா இருக்கிற அதே நேரம் அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனை பண்ணி போலீஸ் வீடுன்னு அலைவாருன்னு சொல்ல கூச்சமா இருக்காதாப்பா? கூட படிக்கிற பசங்களோட அப்பா எல்லாம் சம்பாத்தியம் குடும்பம்னு இருக்காங்கப்பா. அவங்கள தானே சக்சஸ்ஃபுல் பேரண்ட்ஸ்னு சொல்றாங்க. கதிரு, அப்ப அப்பா என்ன தோத்து போனவர்னு சொல்றியா? உன்னோட படிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ்க்கு அப்பாவுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மை ஏதாவது இருக்குமா? கேட்டு பாரு. இன்னைக்கு இன்னொரு மனுஷனா இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல பயந்து மன்னிப்பு கேட்டு ஓடி இருப்பாங்க. அப்பா இன்னைக்கு எவ்வளவு தைரியமா துணிச்சலா நின்னார் தெரியுமா? அக்கா, தைரியமும் துணிச்சலும் நமக்கு சோறு போடாதுக்கா, காசுதான் சோறு போடும். போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னதுக்கு அப்பா ஆட்டோ ஓட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருக்கலாம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. டேய் கதிரு, காசு பணம் மட்டுமாட வாழ்க்கையில வெற்றி? சாயந்தரம் வீட்டுக்கு வந்து குடும்பத்தோட நிம்மதியா உட்கார்றப்ப நெஞ்சுக்கு நேர்மையா இருந்தோன்னு ஒரு உணர்வு வருது பாத்தியா? அதான்டா வெற்றி. பொழுது விடிஞ்சு பொழுது சாயும் போது எங்கேயும் பொய் சொல்லல, யாரும் ஏமாத்தல, திருடல, ஒருத்தனுக்கு அடி பண்ணியல, கூழ கும்பிடு போடல, பொய்யா புகழன்னு நினைக்கிறப்ப வர திருப்தி இருக்கு பார், அதான்டா வாழ்க்கை. கதிர், காசு பணம் இருந்தா கௌரவத்தை குடுக்கற மாதிரி இருக்கும். ஆனா காசு பணம் போயிட்டா அதுவும் போயிடும். தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒரு கௌரவம் கொடுக்கும் பாரு. அது காசு பணம் போனாலும் அந்த பெருமை கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். முதல்ல அது தெரிஞ்சுக்கோ. அக்கா, நம்ம ஒண்ணு தனி குரூப்ல வாழல, சமூகத்துக்குள்ள வாழ்றோம். இவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நம்ம ஸ்மூத்தா வாழலாம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. டேய், சமூகத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது என்னடா? பணம் இருக்கவன் முன்னாடி பயந்து பம்பறதா? எதுக்கு அப்படி இருக்கணும்? பயந்து வாழ்றதா ஒரு வாழ்க்கையா? இங்க பார், அப்பா எங்கேயும் வளைஞ்சு கொடுத்ததில்ல, பொய் சொன்னதில்ல, ஏமாத்தினதில்ல. ஆனா நம்ம வசதியாவும் திருப்தியாவும் தானே இருக்கோம். நமக்கு அறிவையும் படிப்பையும் அப்பா தான் கொடுக்கறாரு. முதல்ல இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தம்பி, மனுஷன் கூட வாழ்ந்து தொலைச்சிருவோன்னு எப்பவும் நினைச்சிட்டு கூடாது. மனுஷனா வாழணும், அது ரொம்ப முக்கியம்டா. இங்க பார், என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியா தான் வாழறேன், சரியான திசையில தான் போயிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களையும் சரியா தான் வளர்த்துருக்கேன். உங்க அக்காவை பாருங்கடா, அவள மாதிரி இருங்க. அதான்டா மனுஷனுக்கு அழகு, அதுதான் எப்பவும் பெருமையும் கூட. என்ன கோயிலு, எதுவுமே பேசாம சும்மா இருக்க? நீங்க பேசுறது பாதி புரியுது, பாதி புரியல. எனக்கு ஏதோ இலக்கணம் படிச்ச மாதிரி இருக்கு. அவளுக்கு பேச்சு மட்டும் இல்ல, அப்பாவும் நீங்களும் படிக்கிற புத்தகம், பாக்குற விஷயம் எதுவுமே புரியறது இல்ல. எனக்கு கூட அப்படிதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சாயங்காலம் ஆனா நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாலே போதும். பாத்தியா இசை எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, சமைச்சிட்டீங்களா இல்ல நான் சமைக்கட்டுமா? அக்கா வர லேட் ஆகும்னு நானே சமைச்சிட்டேன்ப்பா. குக்கர்ல சோறு வச்சுட்டேன், காய் வச்சுட்டேன், சாம்பார் இருக்கு, தயிர் இருக்கு. வாங்க சாப்பிடலாம். அக்கா, அப்பா தான் அத்தைங்க சித்தப்பாங்களுக்காக 5 உருண்டை எடுத்து வைக்கிறாரு. நீயும் ஏன் எடுத்து வைக்கிற? நீ ஏமா இப்படி பண்ற? அப்பா, சென்னைக்கு வந்ததுல இருந்து நிறைய பேர் குடும்பமா போறத பாக்குறேன்பா. ஆனா நாம குடும்பமா இருந்தாலும் சொந்தம்னு சொல்லிக்க நமக்கு யாருமே இல்லைன்னு ஏக்கமா இருக்குப்பா. அதுக்காகவாவது அத்தை, சித்தப்பா எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கண்ணில் பட்டுடணும்னு தோணுதுப்பா. அதுக்காக தான் நானும் எடுத்து வைக்கிறேன்.